மிதுன ராசி அப்பாடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. அஷ்டமத்து சனி போகிறவன் வரவெல்லாம் உதச்சிருப்பான் வாழ்க்கையில். இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்பினோம், ஃப்ரெண்ட்ஸு ஏமாற்றிட்டான், மனைவி எதிர்ப்பாக போயிட்டா, அப்படி ஒரு புலம்பல் இந்த மிதுன ராசி கடந்த 2.5 வருஷமாக. இப்போ அது விலகிறது. கடந்த கால கசப்புணர்வுகள் மன வருத்தங்கள் எல்லாம் மீறி கடவுள் அருளால் குரு கிருபையில் மிதுன ராசிக்காரங்கள் ரொம்ப சிறப்பாக இந்த சனி பயிற்சியில் வீறு நடைபோடுவீர்கள். மிதுன ராசிக்காரங்கள்லாம் அழுது கண்ணீர் வத்தி போச்சுன்னு சொல்லலாம். இன்றைய தினம் நிகழக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி இவங்க வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசிக்காரங்கள்லாம் இன்றைக்கி ஞாபகம் வச்சுங்க, வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே ஒரு சந்தோஷம்தான். வேலை கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குது. யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க முன்னால் அரியாசனத்தில் அமரக்கூடிய யோகத்தை இந்த சனி பகவான் இப்போ தரப்போகிறார். மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பை நாம் எதிர்பார்க்கலாம். நல்லா கரெக்டாக சொல்லிட்டீங்க. நான் மிதுன ராசிக்கு பார்த்தீங்களா, அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி. என்ன வீட்டுக்கு போனால் அடி, வெளியே வந்தாலும் அடி, எங்கே போய் ஒளிகிறது. ஆனால் புடம் போட்ட தங்க மாதிரி சனி பகவான் அவங்கள அவ்வளோ ஜொலிக்க வச்சிருக்க அனுபவத்தை கொடுத்துருக்குது. இந்த அனுபவம் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் தைரியம், வீரியம், எந்த சலசலப்புக்கும் அஞ்சாமல் அவங்களுடைய வெற்றியை நோக்கி வீறுநடை போடக்கூடிய ஆண்டு ஆரம்பிச்சிருச்சுங்க. இனி அவங்களுக்கு வாழ்க்கை வசந்த காலம் தான். மிதுன ராசிக்காரர்கள் எல்லோரும் நல்லா இருக்க போகிறாங்க, ஒருத்தர் பாக்கி இல்லாமல். கடந்த 4 அல்லது 5 வருஷமாக அப்படியே அனலில் இட்ட மெழுகு புழு போல தான் எல்லாருடைய நிலைமையும். இந்த அமைப்புகள் அத்தனையுமே விலகப் போகுது. மிதுன ராசிக்கார பெண்கள், அதிலும் குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் யாருமே உடல் மனம் ரீதியாக நல்லா இல்லை. எந்த ஒரு குடும்பத்தில் பெண் நிம்மதியாக இருக்கிறாலோ அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். அந்த அமைப்பு இப்போது மிதுன ராசிக்காரருடைய குடும்பங்கள் அத்தனையிலையும் வருது. 2021-22 மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களும் தூங்காமல் இருந்தார்கள். பெரும்பாலானவர்கள் தூங்கியவர்கள் பாக்கியசாலிகள். அந்த மாதிரி நிலைமைகள் எல்லாம் 2023ஆம் ஆண்டு மாறி மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்திலிருந்தே, இந்த சனிப்பெயர்ச்சியிலிருந்தே ஏற்படுகிறது. கூடவே திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர், சிவன், அம்பாள் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பகுதியில் க்ஷேத்திரத்துக்கு போய் வழிபட்டு அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய சிவக்ஷேத்திரங்கள், பெருமாள் க்ஷேத்திரங்களில் சென்று வழிபடலாம்.